இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை நீ ஒத்துக்கிற, ஐ ஆம் சாரின்னு சொல்கிற. அந்த ஐ ஆம் சாரிங்கிறத என்னென்ன விதத்துலலாம் சொல்லலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேசஸ் மெத்தடில் நம்ம இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஐ வுட் லைக் டு அப்பாலைஸ் ஃபார் அப்படி சொல்லலாம். ஐ வுட் லைக் டு அப்பாலைஸ் ஃபார் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். பார்டான் மீ ஃபார் திஸ், பார்டான் மீ ஃபார் திஸ், என்னை மன்னிச்சிடு இதுக்காக அப்படி சொல்லலாம். ஐ ஆம் ஸோ சாரி ஃபார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டெரிபிளி சாரி ஃபார், நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத ஐ ஆம் டெரிபிளி சாரி ஃபார்னு சொல்லலாம். ஐ ஷுட் நாட் ஹேவ், நான் அதை செஞ்சிடக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் அப்படிங்கிறத நான் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஃபார்னு சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஃபார், என்னை மன்னிச்சிருவோன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல் மை ஃபால்ட், அது எல்லாமே என்னோடய தப்பு தான், அது எல்லாமே என்னோடய தப்பு தாங்கிறத இட் இஸ் ஆல் மை ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ், ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய மன்னிப்பை ஏற்றுக்கோங்கிறது அர்த்தம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தேட், என்னை மன்னிச்சிடுங்கிறதுக்கு என்ன சொல்கிறது? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தேட் அப்படின்னு சொல்லலாம். எவர் ஸோ சாரி, நான் எப்பொழுதுமே வருத்தப்படுறேன். எவர் ஸோ சாரிங்கிறது எப்பொழுதுமே வருத்தப்படுறேன். தட் இஸ் மை ஃபால்ட், அது என்னோடய தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறேன். தட் இஸ் மை ஃபால்ட், என்னோடய தப்பு தான். ப்ளீஸ் டோன்ட் பி மேட் அட் மீ, ப்ளீஸ் டோன்ட் பி மேட் அட் மீ அப்படின்னு ஒரு ஃப்ரேஸாக சொல்லலாம். ஹவ் ஸ்டூபிட் தாட்லெஸ் ஆஃப் மீ, நான் எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிட்டேங்கிறத எப்படி சொல்கிறது? ஹவ் ஸ்டூபிட் தாட்லெஸ் ஆஃப் மீ அப்படி சொல்லலாம். ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் வாட் ஐ ஹாவ் டன், நான் வெக்கப்படுறேன், நான் வெக்கப்படுறேன், என்ன பண்ணினேங்கிறத நினச்சி வெக்கப்படுறேங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் வாட் ஐ ஹாவ் டன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரியலி ஃபீல் சாரி, ஐ ரியலி ஃபீல் சாரி, நான் நிச்சயமாக வருத்தப்படுறேன் அப்படி சொல்லலாம். தட் வாஸ் ரூட் ஆஃப் மீ, ஐ எம் சாரி, அது ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமானது, நான் வருத்தப்படுறேங்கிறத எப்படி சொல்லலாம்? தட் வாஸ் ரூட் ஆஃப் மீ, ஐ எம் சாரி. ஏன்னா அவன் அடித்து கிடிச்சு விட்டான்னு வச்சுக்கோ, அப்போ ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டாங்கிறத தட் வாஸ் ரூட் ஆஃப் மீ, ஐ எம் சாரி அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? Dear friends, like my channel, subscribe to my channel, yes by it should have, share with your friends to watch quality videos. Like this channel and subscribe immediately to get the videos to you on the spot as soon as the videos are posted. Thank you. Thank you.